எறும்புல இருந்து யானை வரைக்கும் நில உயிரினங்கள், எறாவுல இருந்து சொறா வரைக்கும் நீர் உயிரினங்கள், குருவியில இருந்து பருந்து வரைக்கும் பறவை இனங்கள், அவ்வளவு ஏன் தேனியில இருந்து பட்டாம்பூச்சி வரைக்கும் காப்பாத்துறதுக்கு சட்டம் இருக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். மேத்யூ, அந்த சட்டம்லாம் நல்லா தான் இருக்கு. அதை வச்சு இங்க இருக்கவனுங்க என்னென்னலாம் பண்றானுங்கன்னா, யானையோட வாழை பிடிச்சா கேஸ், யானையை ரோட்ல நடக்க விட்டா கேஸ், சரி எதுவுமே வேண்டான்னு யானையை கட்டி போட்டாலும் கேஸ். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இவனுக்கு தினைக்கு நூத்துக்கணக்கு ஆடு மாடு கோழின்னு வெட்டி திங்கிறானுங்கல்ல. ஆனா ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் என்ன வேணா பண்ணலாம். அதை கேட்க இங்க ஒரு சட்டமும் இல்ல புண்ணாக்கும் இல்ல. ஒரு போலீஸ்காரனுக்கும் ஒரு சாமானியனுக்கும் திருத்தி சொல்லு. அவன் உன் மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துருக்கான். மேத்யூ, இதை சும்மா விடவே கூடாது. நாராயணா, அப்பா அம்மா வந்துட்டாங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, நீ இந்த ஊரை திருத்துறதுக்கு அவதாரம் எடுத்தவன், எங்களை பார்க்க எங்க நேரம் இருக்கு? அண்ணா, ஆக்சிடென்ட் ஆன குழந்தைக்கு சீரியஸா இருக்கா? உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போனதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா கதையும் அவளுக்கு சொல்லி முடிச்சிரு. அப்புறம் என்ன, எங்களுக்கு இந்த ஊர்ல வழியே தெரியாது. எங்களை விட வயசு பொண்ணு கூட இருக்கான்னு யோசிச்சு பாத்தியா? ஐயோ மன்னிச்சிடுங்க. அவ ஆரம்பிச்சிட்டா. அவ மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீத்தாதான் அவ திருப்தி ஆவா. ஒரு அம்மா திட்டுறதுனால பிள்ளைங்களுக்கு மனசு வலிக்கவா போகுது? மேத்யூ, நீ அந்த ஐயர் கூட சேர்ந்தது நல்லதா போச்சு. அவர் ரொம்ப புத்திசாலி. இங்க இருக்க போலீஸ்லாம் எப்படி? ஏய், இப்போ ஒன்னும் அவன் பழைய மேத்யூ இல்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டிராபிக் போலீஸை பார்த்தா கூட பார்த்த இடத்துல மூத்திரம் போற பழைய மாத்தின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம நாராயணன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. இப்ப போலீஸ்காரங்களை கோர்ட்ல நிக்க வச்சு அவங்கள மூச்சா போக வைக்கிறேன். சொல்றேன் அவளுக்கு. மேத்யூ, இவனை கொஞ்சம் சரி பண்ணிடா. எதுக்கு நான் குனிஞ்சு நிக்கிறீங்க? நல்லா நிமிர்ந்து நில்லுங்க. அம்மா சொன்னது அவங்களுக்கு புரியல. வாழ்க்கைய அப்படியே விட்டுறாதன்னு. சரிதானம்மா? வேண்டாம். சீக்கிரம் வாடி, கிளாஸ் டைம் ஆச்சுடி. இங்கே பாருங்க மிஸ்டர் நாராயணன், இந்த ஊரில் தானே வாழ்கிறீங்க. மினிமம் டொனேஷன் 25,000 கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்குறவங்களும் இருக்காங்க. 25,000 ரூபாயா? நர்சரி அட்மிஷன் கூட இதை விட அதிகமாக தான் இருக்குது. எனிவே மிஸ்டர் நாராயணனுக்காக ஸ்பெஷல் கன்செஷன் கொடுக்கணும்னு கமிட்டி கிட்ட சாங்ஷன் வாங்கியிருக்கேன். 10,000 ரூபா கொடுத்தா போதும். இல்லை, பணம் ரெடியாக இல்லைன்னா நாளைக்கு கொடுத்தா போதும். ஏன்னா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நோ 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 நோ. ஏற்றிக்கையா, வக்காலத்து நாராயணர் பத்தி உங்களுக்கு தெரியல. ஒரு நயா பைசா கொடுக்க பாருங்க, மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட் கேட்க மாட்டீங்க. அதுக்கு எதுக்கு டொனேஷன்? இங்க பாருங்க, இது என்ன நேஷன்? சரி, இதுக்கெல்லாம் கூட நிக்க என்னால முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒத்துக்க மாட்டேன் ப்ளீஸ். நோ. அப்படின்னா நோ அட்மிஷன். அவன் உங்ககிட்ட பணம் கேட்டதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. நீ பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட இந்த ரசீதை வாங்க. நாம கோர்ட்ல தோக்கடிக்கணும். மேத்யூ, நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே கரப்ட் ஆகி போயிருக்கு. கரப்டா இருக்கிற நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை நீயே சரி பண்ணலாம்ல. ஆனா மேத்யூ இந்த கேஸை எப்படி எடுப்பான்? அந்த காலேஜ் மேனேஜ்மெண்டோட லீகல் அட்வைசர் நம்ம மேத்யூ தானே. முடிவு எடுத்துட்டீங்க, மேத்யூ அதை ஒத்துக்கிட்டாருன்னா ஓகே. நீ அதை பத்தி நாராயணன் கிட்ட சொல்லலையா? எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி வெரி சாரி. நான் உங்ககிட்ட சொல்லல, நான் மறந்துட்டேன். நம்ம எக்ஸ்பிரஸ் சசிதரன் மருமகனோட அப்பா காலேஜ் தான் அது. நாராயணா, காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாமே? நோ தேங்க்யூ. ஐயர் சார், நீங்க சொல்ல வேண்டியது கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த கேஸை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும். வக்காலத்து நாராயணனுக்கு யாரும் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்கேஜி முதல்ல இருந்து இந்த எஜுகேஷன் கரப்ஷன் இருக்கு. குழந்தைய எல்கேஜில சேர்க்கணும்னா அம்மா ஸ்கூல்ல எப்ப அட்மிஷன் போடுறாங்களோ அதை நாம கவனிக்க வேண்டியது இருக்கு. இல்லாட்டி குழந்தைக்கு ஒரு வருஷம் தள்ளி போயிடும். நர்சரி கிளாஸ்ல சேர்க்கும் போது குழந்தைங்களை இன்டர்வியூ பண்றது இல்ல, அம்மாவையும் அப்பாவையும் தான். பக்ரானங்கள் நீளம் எவ்வளோ, பூமியில இருந்து நிலாவுக்கு எவ்வளவு தூரம், இந்தியாவோட 8வது பிரைம் மினிஸ்டர் யாரு, இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா தான் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க முடியுது. ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க தாய்மொழியில பேசுனா அவங்க ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கு. நாம அந்த ஃபைனை கட்டணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும்னு சொல்ல முடியும். அப்புறம் ஃபண்டு, எப்படி எல்லாம் ஃபண்டு வாங்குறாங்க. டொனேஷன், பில்டிங் ஃபண்டு, ஃபர்னிச்சருக்கு ஃபண்டு, பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்டு. என்னுடைய தங்கச்சிக்காக காலேஜ்ல அட்மிஷன் போட போனப்போ அங்க மேனேஜர் என்கிட்ட கேட்ட பணம் 10,000 ரூபா. அதுக்கு ப்ரூஃப் இருக்கா மிஸ்டர் நாராயணன் சார்? இருக்கு சார். இந்தாங்க பணம் கொடுத்ததுக்கான ரெசிப்ட். ஏன் ஏழைங்க படிக்க கூடாதா? ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல தான் இந்த டொனேஷன் இல்லையே, அங்க படிக்க வைக்கலாம்ல. என் தங்கச்சி படிச்ச ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல இல்ல. இங்க போர்ட் கேட்டகரியில நிறைய சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வந்து குரூப்பை பிரிச்சு இங்க இருக்க பிரைவேட் காலேஜுக்கு கவர்மெண்ட் தானே கொடுத்துருக்கேன். கார்ப்பரேஷன்ல ஸ்கோப் அதிகமாக்குறதுக்காக. இல்ல, டொனேஷன்னா விருப்பப்பட்டவங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் தானே. அது எப்படி இல்லீகல்னு சொல்றீங்க? டொனேஷன்ற பேரை வச்சு இவங்க எல்லாரும் பண்றது பகல் கொள்ள. இது சட்டவிரோதம் இல்லைன்னு சொல்றதுக்கு மீடியாக்காரங்க இருக்கீங்க. உங்கள மாதிரி உள்ள எல்லாரும் தான் இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்கிறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்க இங்க எந்த ஆர்கனைசேஷனும் இல்ல.
ஒருவேளை எதிர்த்தா அவங்கள சேனல்ல போட்டு கிழிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பத்திரிகை தர்மமா? உன்னோட அண்ணனுக்கு 10,000 ரூபாயை திருப்பி கொடுத்துட்றோம் வட்டியோட. பட் ஆன் ஒன் கண்டிஷன், நிவேதிதா டிசி வாங்கிட்டு கிளம்பணும். அவ எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? இங்க யாரும் சாகலல. நல்ல விஷயம் பண்ண ஊர்க்காரங்க தான் ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்கவங்களாவது. போதும், உன் வாக்குவாதத்தை நிறுத்து. எனக்கு அது தேவையில்லை. நீ இப்ப எதுக்கு துள்ளிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். 10,000 ரூபாய் நீ அவளுக்காக கொடுத்தேன்னா உனக்கு வேணும்னா இந்தாடா. அம்மா என்னமா பண்றீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இதுதான் சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தை நடத்துறது சின்ன விஷயம் இல்ல. மத்தவங்க கேஸ் விஷயத்துல எல்லாம் அவசரப்பட்டு தலையிட்டு நிக்கிறது போதாதா? தங்கச்சி விஷயத்திலயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு பண்ணலமா. நல்லது நடக்கிறதுக்காக தான் இதெல்லாம் இப்படி. ஆனா தப்பு பண்ணிட்டோன்னு இதோ நீங்களும். பள்ளி மற்றும் காலேஜ்களில் கட்டாயமாக டொனேஷன் வாங்கக்கூடாது என்று கவர்மெண்ட் ஆர்டர். நாராயணன் வெற்றி பெற்றார். ஏய், அடியே நீ என்ன சொன்ன? அவன் அவசரப்படுறானா? ஸ்கூல் மற்றும் காலேஜ்ல கட்டாயமாக டொனேஷன் வாங்க கூடாது. கவர்மெண்ட் ஆர்டர். எனக்கு பெருமையா இருக்குடி. என் பையன் இப்ப என்ன உங்களுக்கு? சும்மா ஐயோ, வாடி. பசங்க இருக்காங்க. ஐயோ சீஃப் கெஸ்டா நானா? உலக சட்ட தினத்துக்கு நாங்க நடத்துற விழால நீங்க தான் சார் சீஃப் கெஸ்ட். முடிவை எடுத்துட்டோம். எஸ். அது என்னோட ஸ்கூட்டர். ஓ சாரி. இது சீஃப் கெஸ்டா நானு. எங்க அலப்ப மறக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அலப்பு இல்லம்மா, அழைப்பு. ஆமா, எங்க ஃபங்க்ஷன்? லா காலேஜ்ல. ஓ, உங்க அப்பா டிஜிபி இல்ல? நான் ஃபங்க்ஷனுக்கு வரலனா போலீஸ் வச்சு அடிக்க வச்சிர மாட்டேன். ஓகே, நான் வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விழாவில் பங்கெடுத்த மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, அன்புள்ள மாணவ மாணவியரே, சுவாமி விவேகானந்தர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு விஷயத்த சொன்னாரு. படிப்பறிவு என்றால் என்ன? புத்தகத்தை படிக்கிறதா இல்ல பொது அறிவா? அதுவும் இல்ல. படிப்பறிவுன்னு சொன்னா நம்ம படிக்கிற படிப்பும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களும் முழுமையா கத்துக்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இந்த படிப்பறிவு பல தலைமுறையா தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு பல விஷயங்கள் அழிஞ்சு போய் இன்னைக்கு நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிறது முழு கல்வி அறிவு ஆகாது. நம்முடைய வளர்ச்சி தடைபடுகிறது. வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் சுதந்திரம் தான். ஒருத்தன் யோசிக்கிறதுக்கும் மனசுல நினைச்சதை பேசுறதுக்கும் சுதந்திரம் வேணும். கத்துறதுக்கும் சுதந்திரம் இருக்கு என்ன? அதே மாதிரி சாப்பிடுறதுலயும் உடுப்பு உடுத்துறதுலயும் கல்யாணத்திலயும் சுதந்திரம் வேணும். சைட் அடிக்கவும் சுதந்திரம் வேணும் சார். அப்புறம் கடவுள். இங்க எனக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்காத கடவுள் சொர்க்கத்துல எனக்கு சாப்பாடு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. சுவாமி விவேகானந்தருடைய இந்த வசனத்தை கேட்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சுவாமி விவேகானந்தருடைய வள்ளி இப்படி தூக்கி போடாதீங்க. சுவாமி சுவாமி வக்காலத்து நாராயணன் வரவேற்பு எப்படி இருக்கு?